ஆறு ஆறுடா 300 விட சொல்கிறேன். என்ன வயலு கொட்டாங்கி பயலுகடா கொடூரமா செருப்புடா. செருப்பை முன்னாடி போட்டு அண்ணன்ட்ட உட்காந்துருக்காங்க ஒரு குறிவாக்க. அண்ணன் இல்லையாப்பா? தூக்கி போடல, நக்கல் பண்றாங்க. இலை இருடா. என்ன அடகத்தை கெடுத்துருவாங்க. விழா கமிட்டி இந்த 2 பாய் அங்கிட்டு தூக்கி வை ப்ளீஸ் ப்ரோ. என் தம்பிகிட்ட போய் உட்காருங்கடா. அந்த என் தம்பி தங்க கட்டிய வர்றான் வர எப்படி ரசிக்கிறாங்க வர அவங்க. ஏலை அங்கே உட்காருங்கடா, கெடுத்து விட்டுறாங்கடா. சார் போய் ஹலோ 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 ஹரி ஹரி ஹரி. தம்பி சிரிக்கக்கூடாது, இது வந்து சீரியஸ். இது அருமையான ஜோக்கடாவே. சீரியஸ்ன்றே ஆம்புலன்ஸ் வர சொல்லுண்டேன் பார். அவன் தான்டா ஸ்டூடெண்ட், நம்ம பையன்தான். இனிமேல் நம்ம நாடகம் இருந்தேன். தீத்தக்கர பொன்றாக்கு ஏதாவது சொல்லுவாயின்னு வார்த்தையும் சொல்லலை. தீத்தக்கர ராக்கை வணங்கி அழகுமல வணக்காடாய். என் தீத்தக்கர பொன்றாக்கு உன் புனித தீத்த எங்கிருந்து வருதுத்தா கண்டறிய நாளும் ஆச்சு. அழகு மலையான் தினசரி குளிச்சாச்சு தீர்த்தக்கரையில். குடிக்கே ஊரலில்லே நம்மளுக்கு முன்னாடி ஆண்ட கிழவங்களுக்கு குடிக்க கஞ்சி இல்லே. நிம்மதியா கையெடுத்து கும்பிட சாமி இல்லே. பிறப்பனெல்லாம் பிறங்கோடியாக்குறேன், பிறப்பனெல்லாம் பங்கு கட்டு நிற்கிறேன். பங்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்து சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்ட போறேன். இங்கே இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லைன்னா முப்பாட்டைங்க காலத்துல கட்டி காத்த சாமி மம்மா ஆண்டு போயிரமுன்னு 12 வருஷம். இல்லை நான் என்ன சொல்லி வரேன் இது பண்றேன். 12 வருஷம் அம்மா பாட்டைங்க ஆண்ட காலத்துல. பாட்டுன்னா எப்ப எத்தனை தலைமுறை வார். பாராமலையில்லே இந்த கோயில் பட்டி பக்கத்துல உள்ள நாடு. வருஷத்துக்கு ஒரு பஞ்சம் போகுது, வருஷம் பஞ்சம் போகுது மழை பெய்யாம. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா, நான் எப்படி இந்த பஞ்சத்தில் இந்த மக்க வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த பஞ்சத்தில் புள்ள வளர்க்க போறேன். பஞ்சம் தாங்கலே இங்க கம்மா ஊரணி எல்லாம் தண்ணி இல்லாம கல்லும் புல்லும் மேயுதுடா.
அப்ப கிளவன்ட்ட சொன்னுச்சா, கூப்பிடுங்க பெரிய கருப்பு சாமிய. அப்ப ஊருல அம்பலத்துக்கு சாமி இறங்கி தலைய குளிக்க ஆடையில்லை. நம்ம ஊருல கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயம்மா மழை பெய்யுது. நம்ம கிளவி பெஞ்ச மலைக்கு மயிலி கீரை புடுங்கி இந்த மக்க வளர்க்குறாடா. அப்ப கூட மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை புடுங்கி புள்ள வளர்க்குறாடா. அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கை வேற, இன்னைக்கு 4 பேரு 4 திசை ஆளுக்காலு நாட்டாம பிம்புக்கு மாடோட்டி இன்னைக்கு மாட்டு மக்க விருதுக்கு வேட்டையாடுது. மழை பெய்யும் முன்னா பெஞ்சிச்சடா அந்த காலம். ஒருத்தருக்கு சாமி இறங்கி ஊரு சனம் காலில் விழுந்து விதி வாங்குச்சு. இன்னைக்கு வீட்டுக்கு 7 பேர் ஆடுறான். எவன் சாமி அடின்னு தெரியலப்போ. தினையத்தூர் மண்ணு எங்க பாட்டைங்க அண்ட சாமி தினையத்தூர்ல அருவா புடிக்கி சொந்தக்காரே. என் தினையத்தூர் கருப்பா நீ புறப்பட்டது எந்த குதிரடா? எந்த குதிரடா என் தினையத்தூர் கருப்பு உன் சொந்த குதிரை? ஐயப்பன் கோயிலுக்கு இருமுடி கட்ட போறியா? ஓ, எந்த ஊரு? நான் வந்து எந்த ஊருன்னு எனக்கு தெரியலையே. இழுத்தடிச்சாம்பட்டி. அவங்க யாரு? உங்க பங்காளிலாம்? அவங்கள பெரியப்பா மச்சனை, பெரியப்பா மங்க மச்சினங்க காவாலி பயிலுங்க. அருமையான முறைடா. பெரியப்பா மயங்கெல்லாம் மச்சினா. என்ன நடந்துச்சு? அதானப்பா. எது நடந்துச்சு? படுத்தா உறக்கம் உள்ள திணையத்தூர்ல என் கண்டு பாய் விரிச்சா தூக்கம் உள்ளே. இல்ல ஒரு மாதிரியா அது ஒன்றியா? என்னப்பா பொங்காசா? அவன் குளிருக்கு நடுங்கிட்டு இருக்கேன். சொல்லி வரேன். கச்ச கரும்புடா அருவா புடி பளபளங்குதுடா. அருவா புடி பளபளங்குதா? சரி. தூக்குனா அருவால சரி சுழட்டி ஆடுறான்டா உங்க கருப்பேன். ஆமா, தூக்குன அருவா சுழட்டி தானே ஆடுவாங்க. அப்புறம் எப்படி ஆடுவாங்க? எதிர்த்து நக்கல் மயிர் பண்ணக்கூடாது, அரைஞ்சிடுவேன். சரி கோச்சுராய். சரி ஊன்னு சொல்லிட்டு பொத்திட்டு இரு. சரியா? ரெட்டக்கடா வெட்டுறாக தினையத்தூர்ல. ரெட்டக்கடா வெட்டி கிழமை உரிக்கும் போது ஒவ்வொரு கடாயிலையும் 7 செவரொட்டி இருக்குப்பா. ஒரே அரை அரைஞ்சிருவேன். ஏன் செவரொட்டி ஒண்ணுதான் இருக்கு, எப்படி 7 இருக்கு? அன்றைய காலத்துல தெய்வம் ஊடு வாஞ்சிச்சு. சரி. உரிச்ச கரியை நிறுத்து பார்த்தா, உரிச்ச கரியை நிறுத்து தாண்டா பாப்பாங்க. உரிச்ச கரியை நிறுத்து தாண்டா பாப்பாங்க. என்னன்னு கேளுப்பா. சரி. ஒவ்வொரு கடாயிலையும் 500 கிலோ கறி இருக்குடா. புறாடு புலந்தே ஒண்ணு. ஒவ்வொரு கிலோல ஒரு கிடாயில எப்படி 500 கிலோ இருக்கும்? அந்த காலத்துல தெய்வம் ஊட இறங்கிருக்கு. ஐயா, தெய்வம் இருந்துச்சு. 500 கிலோ எப்படி இருந்துச்சு? நீ சொல்ற மட்டும் கேட்கணும். உனக்கு ஜாமி அழைக்கவா? அல்ல, தூக்குன பாதம் துத்தி போவோம் செல்லடம்மா. அகண்டு ஆடையில் அருவாக்காரனுக்கு இவன் சொந்தக்காரனா? என்னப்பா வண்டு கடிச்சு பிடிச்சிடா, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப சாமி வரலையா? சாமி எப்படி வரும்?
தினையத்தூர்ல நெல்லு விதைக்க போறாரு உங்க கிழவே. ஏ கரெக்டா சொல்றாரியா? திரையத்தூர்ல நெல் விதைக்க போறாங்க. கலப்பைய புடிச்சு கிழவே ஆச்சரியமா உழுகுறேன். கலப்பைய புடிச்சு தாண்டா உழுவாங்க, வேற எதெல்லாம் சொல்ல உன்னிட்ட வந்து மாட்டிக்க. கலப்பைய வச்சுதான் உழுவாங்க. கலப்பைய உழுகும் போது கிழவிக்கு சேலைய காணோம். இல்ல நாட்டாக்கி போயிருக்கு, டொங்காசு போட போயிருப்பாரு போல. உழுகையில அந்த கலப்பையை விட்டுட்டு இந்த கலப்பைக்கு வேலை கொடுக்குறதுக்கு. அப்போ வந்து இப்படி பேசக்கூடாது தம்பி. அப்போ கொஞ்ச நேரம் நல்லா இருங்கப்பா, என் தம்பியில பேசாதீடா. இன்னும் யாரும் பேசினே ஜாலியா சூத்தடிக்க போனாரா? பேசக்கூடாது தம்பி. அப்போ நான் வாயில ஏதாவது கண்ணாப்பண்ணா பேசி போடுவேன். ஐயோ இவங்க சொன்னேன்னு அந்த சரி 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 சரி. கிழவே மடத்தண்ணியில காலு கழுவ போறாரு. அங்க என்னப்பா மழை தண்ணியிலாண்டா கழுவ போவாங்க. சரி சரி. விதைக்க போனா வந்து பாக்குறாரு உழவு மாடு செனையா இருக்கு. காலு கழுவ போன இடத்துக்குள்ள அதுக்குள்ளே மாடு எப்படி சென்னையாது? இது ஒரு கதையை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஊன்னு சொல்லு சாமி. இதெல்லாம் போய் அப்ப கிளவி கம்மாயில குளிச்சு வர்றா. மாட்டுக்கிட்ட வரும்போது கிளவி நிறமாசமா இருக்கா. நாடகத்துக்கே வரலடா, கிளம்புறேன்டா. குளிச்சுட்டு வரும்னே கிளவி வந்து மாட்டு பகுதியில் அதே மாசமா இருந்தாங்க. ஆமா சாமி எது அடிக்குது? சாமி அடிக்காத, வேற யாராவது பெரிய சாமி அடிச்சிருப்பேன். நிறமாசம் வேற. எல்லாரும் இங்க மேடைக்கு வாவேன், இங்க வாவேன். குறி யாரு கேட்கற? நீ கேட்கறியா? எங்க அன்னைக்கு வர தம்பியில கேட்கற? இல்ல இல்ல அவங்களுக்கும் சேர்த்தானே கேட்கிறேன். அதானே குருசாமி. அப்ப கிளவி உழவு கட்டியில மிதிக்கிறா, உழுத கட்டியில மிதிக்கிறா. அது நியாயம், அது உண்மை. உழுத கட்டில மிதிக்கும் போது கிளவி காலும் பிறழுது. உழுத கட்டில மிதிச்சா பெறல தாண்டா செய்ய. பிறண்ட கிளவி விழுகிறா. சரி. புள்ள வரந்து வெளியே கலப்பைய பிடிச்சு உழுகுறேன். ஐயோ அந்த புழு ஆகாச புழு. அப்போ வந்து இது பண்ணாங்க. அது பிறந்த உலர்ந்த கலப்பைய பிடிச்சி உழுகுறேன். அந்த மண்ணு அப்படி மண்ணுப்பா. ஏ வா வா வா. சரி சரி சொல்லு. இன்னும் சொல்ல மாட்டேன். அடுத்து சொல்லும் போது கலப்பைய உழுத குழந்த ரெண்டு சாலை அடிக்கிறதுக்குள்ள கிளவி சனையா இருக்கா. இது எப்படா ரெண்டு சாலை அடிக்கும்னா சனையா இருக்காளா? சரி சரி. 2 மாசம் டெலிவரி. ஆமா, அப்புறம் மாசம் ஆயிட்டா டெலிவரி தானே. அப்ப மாட்டுக்கு 6 காலு. நெஞ்சு வலிக்குதுடா. மாட்டுக்கு 6 காலு. ஆமா இருக்கு இருக்கு இருக்கு. இல்ல இல்ல சாமி போய் சொல்ல மாட்டாரு. மாடு உழுகுற மாடு 4 காலு, நேக்காலு கொழுவு கால் அப்படி சொல்லுச்சு. 6 கால் அப்படி சொல்லுச்சு. சரியா சொல்லிய. உனக்கு தெரியும் சம்சாரமே. சாமி உங்க அட்ரஸ் கொடுங்க. அட்ரஸா? எல்ஆர்சி வீடு, எல்ஆர்சி வீடு, எஸ்பிஎஸ் தெருவு, எஸ்பிஎஸ் தெரு, பிஆர்சி. பிஆர்சி அவ்வளோதான். இதான் ரூட்டு. அதே ரூட். அது போனேன்னா ஆந்திராவுக்கு அங்கிட்டு போய் எரிஞ்சிரு. சொன்ன சொல்லு தப்பல. சரி சாமி. ரேஷன் கடையில் அரிசி போடுறாங்க. ரேஷன் கடையில் அரிசி தாண்டா போடுவாங்க. ஆமாம், அவன் தான் சேல்ஸ்மேன். ரேஷன் கடையில் அரிசி போடுறாங்க. கிளவி ரேஷன் அரிசி வாங்க லைன்ல நிக்கிறா. அது நாயம். அப்ப பிள்ளை வரக்குது. அந்த கிளவியை உன்னையும் கொல்ல போறேன். இப்ப எத்தனை இடமா மாசமாகும்? எத்தனை இடம்? ஏப்பா தெய்வம் விளையாண்டதுக்கு நீ சொல்லக்கூடாது. தெய்வம் விளையாடல, தெய்வேந்திர விளையாண்டுருக்கேன். சரி. ரேஷன் கடையில் வாங்கின அரிசி 50 கிலோவை பிறந்த உள்ள தூக்கிட்டு போறேன்.
உண்மையை சொல்லி வரேன் ஊன்னு சொல்லு. நீங்க சொல்றதுக்குள்ள நான் ஊ போனேன். பக்கம் மேலாம் ஜான அப்ப கிழமை படுக்கிறாரு. சரி. கயத்து கட்டில படுக்கிறாரு உங்க கிழமை. ஆமா, மத்த கட்டில படுத்தா கட்டில உடைச்சு போடுவேன். அப்ப பாம்பு வந்து கபட்டுக்குள்ள நிக்கிது. ஏய், அது பாம்பு இல்ல, அது எந்த பாம்பு? கருணாகமா இருக்கு. அது கருணாகமா இருக்கு. பாம்பு வந்து கவட்டுக்குள்ள நின்றுச்சான். காலத்துல அப்படி இருக்கு. அந்த காலத்துல. சரி. பாம்பு நிக்குதுன்னு. ஆமா, நிக்கும்ல. எத்தனை மணிக்கு நின்றுச்சு? அல்லாம்பு. அது நல்லா எத்தனை மணிக்கு நின்றுச்சு? அது டைம்ல சொன்ன கூட சொன்னது. சொன்ன பாம்பு கையில கிளவி பிடிக்கிறா. பாம்பு கிளவி பிடிச்சிச்சு. என்ன தொங்காசு இது பண்ணாங்களா? அப்பதான் பிடிச்சிருப்பாங்க. சரி, பாம்பு வந்து கிளவி கையில பிடிச்சிட்டாங்க. கருணாகம் படம் படுத்து விஷத்தை கேக்குதுடா. உடனே கக்கிருக்காது, 5 நிமிஷம் கழிச்சு கக்கிருக்குமே. அப்ப அதிர்ச்சியில கிளவி பிள்ளை வைக்கிறா. எத்தனை கிளவி பிள்ளை வைப்பா? அண்ணன் போல எக்க வயசா இருப்பா. எப்பா உள்ள 2 பெண்மணி. அடே அடே சின்னவனே, பூத்தோட்ட காவக்காரி புருஷனுக்கு சொந்தக்காரி. பூத்தோட்ட காவக்காரிடா என் ராஜாத்தி, எந்த புருஷனுக்கு இவ சொந்தக்காரிடா. அத்து மணல் எடுத்து அவசரமா விட கட்டி, ஆத்து மணல் எடுத்து அவசரமா விட கட்டி, பூச்சுக்கு மண்ணு இல்லாம இன்சாண்ட பூச்சி விடுறா. இவளை திருப்பி போட்டு வாங்க. சாமிக்கு மாலை ஓடிட்டு என்ன பண்றான் பாருங்க. ஏலே பெரியவனே, மாடு 2 மதுரை வெள்ளம், மணிக 2 தஞ்சாவூர், குட்டி 2 கும்பகோணம் பொன்னம்மா, நீ குனிஞ்சு குத்துற கட்டிக்கார நெல்லம்மா, என்னடி முனியம்மா உன் கண்ணுல மையி, யாரு வச்ச மையி இத நான் வச்ச மை, முன்னால வாரு. எனக்கு செக்யூரிட்டி பேமெண்ட்டை கொடுத்துட்டு நீங்க பண்ணுங்க. என்னை ஒரு ஆளே மதிக்கிறியாடா? என்னை பார்த்தா ஆலப்புழா கல்லு மாதிரி தெரியாதா? ஏய், இது பேய் ஓட்ட கொண்டு வந்தாங்களா இல்லை முடி ஹேர் ரிப்பன் பீட்டி பாரு பொம்பளையா? அதான் காலை இழுச்சுக்கிட்டு மண்டி ஓட சொல்லுப்பா. ஏத்தா இங்க வண்டி ஓட சொல்றா? அவரை செய்யாத ராணி வண்டி ஓடுதா தம்பி உலக்க வண்டி. ஏல 2 பேராடா சின்ன கருப்பு பெரிய போற மாதிரி. தம்பி தம்பி உங்க குடம் தட்டிடாம கிட்டு வாங்க. ஏன்னா சிறுவர் குடம் மண்டை நெளிஞ்சு போகும். வேற ஆட்டு கடையில கீர்ன குடலு மாதிரி. நெல்லா நெல்லா எங்க போச்சு நித்தம்மா, நெல்லா நெல்லா எங்க போச்சு நித்தம்மா. நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா, மலை மேலே ஏறிவா, மல்லியப்பூ கொண்டு வா. அப்படி பாக்குதுன்னா உன்னை நோங்குதுன்னு அர்த்தம். நாளைக்கு அது எல்லாமே வா. ஏ பேய் அதெல்லாம் பாக்குதுடா. ஏலே இது என்னடா?
தம்பி ஐயா பேய் வர நினைச்சியா இல்லை கல்யாண மண்டபத்தில் முட்டைக்கோசு நறுக்கிறியா டவுன் தம்பி கால் எடுங்க இல்ல நான் அண்ணன் சாய் என்னன்னா பேட்டரி கட்ட மாதிரி இருக்கு. அடாடாடாடா யாரு ஒன்ன பிடிச்சது எதுக்கு அவன் பெண் தொடர்ந்தேன் யாரு ஒண்ணா பிடிச்சது ஏய் இவன் மாலை ஓட்டு பஜனை கிளம்பிட்டான்டா யாரு ஒண்ணா அடிச்சது அதே ஐயா 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 இரு மறந்துடுவேன் டைரியும் பேனா எடுத்துட்டு வா ஐயா 4 பேர் போட்டாங்கண்ணா தம்பி நோட்ல எழுதிக்கடா எந்த எழுதிக்கிறேன்டா. ஆமா ஒரு ஒன்று ஒரு கப்பு என்ன பாரா டேய் சகல அஞ்சாவது ஆள் நான் தான். வெள்ளிக்கிழமை உன்னையத்தான் மறைச்சு கட்ட வாரே நடி வெள்ளிக்கிழமை என் ராஜாத்திய மறைச்சு கட்ட வாரேன்டி கட்டி விலகுவியா அதான். வெள்ளிக்கிழமை நீ போயிரு தாய் அசந்தம்னா பலாப்பழத்தை வெட்டிடுவாங்க தம்பி இதை கொண்டு போய் இது பண்ணிட்டு வந்துரு போய் கரைச்சது சனிமலையில கொண்டு வச்சுட்டு ஏமா அவன் மாடி தவிர லோடு மேன் மாத்திட்டு போட அம்மா எந்திரிங்க அது அது போகும் அவளை பொட்ட வரைக்கும் முண்டை பார்த்தா கூப்பிடுறவங்களெல்லாம் கூப்பிட மாட்டேன் சும்மா இருக்கணும்னே வர்றியா வர்றியா என்னை பத்தி என் தம்பிகளுக்கு தான் தெரியும் செய்யத்தான் கூப்பிடுறான் அதுக்கு ராணி அவன் மாலை போட்டிருக்கான். நான் சும்மா தான் இருக்கேன் ராணி. நீங்க போங்க வெட்டி அமுக்குற மாதிரி அமுக்குவீங்க போங்க. தம்பி நான் பேசாம புரோக்கரா மாறிடுவா ஐயா அதை செஞ்சு அது இன்னைக்கு தான் உனக்கு தெரியவாளா? எவ்வளவு வாங்குறீங்க? என் தம்பி ஊர் அப்படி ஆயிட்டாங்க உள்ளி உடம்புக்காரி ரோசத்தில கட்டிக்காரி வாடியா உள்ளி உடம்புக்காரி ரோசத்தில கட்டிக்காரி உள்ளி உடம்புக்காரி கபடி விளையாட முடியா இருப்பாவல ஏன்னா இந்த பேய் ஜான்சினாவா இருக்குமானே இந்த உதவுது தம்பி அவங்கள காலைக்கு போட்டாலும் 10 இந்த புள்ள காலை தூக்கும் போது என்ன கிளியாஞ்சட்டி என்ன பாத்துட்டியானே? இல்ல இந்த மசரை பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிட்டு அரை ஏய் சாமி பாட்டு கிடையாது தலையனல்ல விரிச்சு போட்டு தங்கரதாடு உள்ள தலையனல்ல விரிச்சு போட்டு தங்கரதாடு உள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிள்ளை எலும்பு ஒடிக்க போறாங்க. எலும்பு உடைச்சா சூப் வைப்போம்னே. ஏலே நீங்க ரெண்டு பேரும் போட்ட குட்டி மாதிரியே இருக்கடாது மைசாசுர அரக்கைங்களா நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சடி ஜயா ஜயா மஜா கதா அண்ணே வேணா அவுத்து போட்டு கிளம்பிட்டேன். போய் கடல்ல குளிச்சுட்டு வா. அந்த நீர் யானையை உருவிட்ட தம்பி லோக்கல்ல லைன் பண்ண தட்டி ஓடலவே தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது எதன குணத்துமான் எது ஜாலகனான் அலராத மல்லிய பூவே கொஞ்சம் மனசரங்கு தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நடந்து வந்தா தவிக்குது மனசு ஏலே கபடி போட்டியால நடந்துக்கிட்டு இருக்கேன். தம்பி தம்பி அந்த பிள்ளைய உட்கார சொல்லி மண்டி ஓட சொல்லு. அடே ரெண்டு பேரும் இந்த தண்டியா இருந்து நாட்டுக்கு சாக்கடா
இந்த முட்டி அரைஞ்சு உட்கார வைடா. உட்கார்த்தா ஆத்தா, தயவு செய்து உட்கார்த்தா, நல்லா இருப்பேன். மாட்டாஸ்பத்திரியாடா ஏப்பா நீ என் மேல வந்து டச் பண்ணுச்சுன்னா உன் மடு வந்துவோங்க. கரெக்டா கேட்ச் பண்ண. அதே ரிவல்ஸ் அடி அடிக்கிற மாதிரி அவன் ஏற்கனவே ரிவல்ஸுக்கு இருந்த சொல்லி கொடுத்த மாதிரி. இப்போ வந்து இது அதிகாலை மஜாச்சு. இது வந்து என்ன சரியாக 6:30 மணி அளவில் அன்னாரின் இறுதிச் சடங்கு சொந்த இல்லத்திலிருந்து புறப்படும். அது என்ன பிளே கிரவுண்டால நடக்குது. அத்தா கொஞ்சம் பாருதா. சின்ன சின்ன பேய் ஒருத்தி இவனுக்கு வெறி கொண்டு போச்சுனே. யாருக்கு? அவனுக்கு வெறி கொண்டு போச்சு. ஏய் அந்த பிள்ளை மண்டி ஓட சொல்லுப்பா. மண்டியை போடுமா, மத்த இடத்துல ரசம் போடுறதுலே இருக்க. இங்க பிடிச்சுக்க. அதேதான் மழை நேரம் பத்திரமா பிடிச்சுக்கிறேன்னா இருங்க டேலே. எதுல கொண்டு கை வைக்கிற? ஐயா தம்பி தம்பி சின்னவன் சின்னவன் சின்னவன். என்ன சாப்பிடுவேன்? அவன் பேர் கருணாகரன். என்ன சாப்பிடுவேன்? அவன் வந்து எப்படி இந்த புள்ள கம்பு கூட்ட உடச்சிருவாங்க. ஆமா அண்ணன் யாருன்னு புரிச்சுக்கப்பா. யாருன்னு எனக்கு தெரியல. யாத்தா தா யாத்தா யாத்தா நீ யாருத்தா? யாரு யாரு வீட்டுக்கு சொந்தக்காரி? நீங்க சொல்லுங்க. உங்க வெள்ளிக்கிழமை கூட்டிட்டு வந்து மைக்க வாயில வைப்பா, நல்லா நேரம் வைப்பா. வைடா டேய் வைடா. வாயில நல்லா நேரம் வைப்பா. சகல வாயில அவனுக்கு என்னென்ன கோவம் வருது? நடக்க சொல்றேன். யாருத்தா நீ? யாருன்னு என்ன பண்ண போற? எழுத்து பேர் அரைடா அவளை. தம்பி மாட்டை பிடிங்கப்பா. கால வெறிக்கிற கீழே சிப்பு இருக்கிற மாதிரியே இருக்கு. அது மாடுலனே கண்ணுக்குட்டி. நீ என்னடா பிள்ளையார்ல பொங்கச்சோறுன்ற மாதிரி நினைக்கிறேன். ஏய் யார சொல்ற? தம்பி அத சொல். எப்ப நீங்க வந்தீங்க? பின்தொடர்ந்து எத்தனை நாள்? 3 நாள் ஆச்சு. பேய் பின்தொடர்ந்து மாலை போட்டுருக்கடா டே கொய்யால. நான் என்ன மாதவடா டாக்டரா? ஏண்டா இங்க வா. உட்கார். வாடா மண்டி போறா நீ. தம்பி தம்பி கரச அனில். இவன் தான் அம்புடு காரணம். இங்க உட்கார். ஏய் நீங்க வாடா. இங்க உட்கார். அண்ணே என்ன எரிச்சு? யாரு? ஹலோ லேடிஸ் வந்து அவன் மடுவுல கை வைக்கிறது அநாகரியா. ஏய் டேய் என்ன பண்ற? ஐயா நம்ம தொழில வந்திருக்க குண்டி அடிக்கிற வேலை வச்சுக்கறோம். போடாயி. ஏய் கால மடக்குடா. கால மடக்கு முதல்ல. யார் கால உன் காலையா? ஏய் கப்பே ஒரே உத. கால மடக்குடா. கால மடக்குடா மடக்குடா. போடாயி. எப்படி கால மடக்குடா? அவன மடக்க சொல்றா. ஏய் போடாயி. மடக்கி உட்கார்றா. மடக்குடா. பேய்க்கு மடு. டேய் டேய். கை தட்டி உற்சாகப்படுத்துகிற ரசிக பெருமக்களே. மடு ஏலே என்னடா ஆடனம் பாடல் மாதிரி ஆகி போச்சு. வேணாம் மேடம், புடதையில் போய் செய்யக்கூடாது. புடதை செய்யக்கூடாது, முடி வரலாறாது. என்ன எத்த தண்டி இருக்கு? அது தீக்கா. போடாங்கி. எனக்கு இப்ப என்ன? என்னடா உனக்கு வேணும்? எனக்கு குஞ்சு வேணும். ஐயா யோசிச்சா எவன்டா போய் கேக்குறது?
சகல ஏட்ட குஞ்சு இருக்குடா. டேய் உட்கார்ற முதங்க உட்கார்றா உட்காரு. கோடாங்கி குஞ்சு வேணும். அதை எப்படி கோடாங்கி கோடாங்கி என்னத்தா எனக்கு சாராய வேணும். சாராயா ஒற்று வாங்கித்தாரேன் வாங்கித்தாரேன் குடிச்சு முட்டு நீ ரோஜாக்காரின்னா விளையிறதா. அது மட்டும் பத்தாது சுருட்டு வேணும். என்ன கம்பெனிப்பா? நம்ம சுருட்டு நடராஜன் சுருட்டு சூப்பரா இருக்கும். நடராஜன் சுருட்டு ஃபேமஸ். இது செய்தி விடியா? ஆமா சுருட்டு கோடாங்கி சுருட்டு வேணும். அந்த ஆளு வச்சிருக்க சுருட்டு கிடையாது, ஊலிப்பு. தர்றியா? இப்ப என்ன சொல்றீன்னு? நீ எப்ப பின்தொடர்ந்த? என்ன வேற சுருட்டு வேணும்? 3 நாள் ஆச்சு. சரி நானும் ஜாராய் எப்பத்தான் விலகுவ? சுருட்டு கேக்குறேன். கொடுத்தா விளையிறியா? கொஞ்சம் கொடுத்தா விளையிடுறேன். ஒரு 120 ரூபா முடிஞ்சு வச்சுட்டு குஞ்சம் கொடுத்தா இப்பயே போயிடுறேன். இல்லாட்டினா ஒருத்த குஞ்சும் தப்பாது. குஞ்சு வந்தா என் குஞ்சுதான். தர முடியுமா முடியாத? வெள்ளிக்கிழமை உன்னையத்தான் மறைச்சு கட்ட போறேன். வெள்ளிக்கிழமை உன்னையத்தான் மறைச்சு கட்ட போறேன். ராஜாத்திய தூக்கி போங்கடா. கீழே கோரப்பட்டி. எக்கோ சேர்த்துவேன். ஹலோ ஹலோ இன்னர் ஹலோ ஹலோ. காட்டு வள்ளி போற உன்னை கவலம் படாத, காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத. கீழே கோரப்பட்டி பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா கீழே கோரப்பட்டி பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. காட்டு வள்ளி போற உன்னை கவலம் படாத, காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத. கீழே கோரப்பட்டி பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா கோரப்பட்டி பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. ஊரகாக ஜாமி ஐயா முப்புளியா இருக்கிறாரா. ஊரக்காக சாமி ஐயா உப்புளிய இருக்கிறாரா. ஊரகாக ஜாமி ஐயா 18ஆம் படியா இருக்கிறானா. அத்தி மரப்பாரு இன்னும் பேசுது இவங்க ஊரு. ஆமா அத்தி மரப்பாரு இன்னும் பேசுது இந்த ஊரு. காட்டு வள்ளி ஊர உன்னை கவலம் படாத, காட்டு புள்ளி வள்ளி மறைக்கும் கலங்கி நிக்காத. கீழே கோரப்பட்டி பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா கீழே கோரப்பட்டி பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. நாயத்துக்கு கட்டுப்பட்டா நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டா. நாயத்துக்கு கட்டுப்பட்டா நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டா. நாயத்துக்கு கட்டுப்பட்டா நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டா. தமிழ்நாடு ஊரா இன்னும் பேசுது இந்த ஊரா. ஆமா தமிழ்நாடு ஊரா இன்னும் பேசுது இந்த ஊரா. காட்டு வள்ளி ஊர கவலை படாத, காட்டு புள்ளி வள்ளி வரைக்கும்
புலி ஒதுங்கும் பாரு. ஆமா கோரப்பட்டி இளைஞருடைய பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு.